This is the classic story of Mulan, based on the legend of Mulan. The legend is a story from long ago that is believed to be true or mostly true. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து ரொம்பவே கிளாசிக், ரொம்ப வருஷமாக சொல்லப்படுற எல்லாருக்குமே தெரிஞ்ச முலன் சார்ந்த கதைகளான முலன் அப்படின்றவங்களோட புராண கதை தான் இது. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் லெஜெண்ட்னா என்னன்னு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். A legend is a story from long ago that is believed to be true or mostly true. ஸோ லெஜண்ட், இந்த புராண கதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை, எல்லாருமே உண்மைன்னு சொல்லி நம்புகிற ஒரு கதை, அண்ட் மோஸ்ட்லி உண்மையான கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Many years ago, China was in the middle of a great war. The emperor said that one man from each Chinese family must leave his family to join the army. Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news when she was outside washing clothes. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வார் வருது, ஒரு மிடில் பீரியடில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வார் வருது. அந்த டைமில் எம்பரர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனீஸ் ஃபேமிலியில் இருக்க அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முலன் இவங்க வந்து இப்போ தான் வந்து ஒரு பெரிய பொண்ணாக வந்து வளர்ந்துட்டு வராங்க. இவங்க வந்து சைனாவோட ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து கேட்குறாங்க, இந்த நியூஸை வந்து கேட்குறாங்க. அப்போது நம்ம முலன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, வெளியில் வந்து துணியை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் முலனும் வந்து எல்லா பெண்களை போலுமே வந்து வீட்டில் இருக்க வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முலன் ran into the house. Her father was sitting in a chair, carving a piece of wood. "Father," she said, "did you hear what the emperor says each family must do?" முலன் வந்து வீட்டுக்குள்ளே ஓடி போனோடனே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, ஒரு சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மர பீஸை வந்து நல்லா வந்து செதுக்கிட்டு இருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஒரு கொஸ்டினும் கேட்குறாங்க. நீங்கள் வந்து கேட்டிங்களா, எம்பரர் வந்து ஒரு ஃபேமிலியும் வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "Yes," said her old father. "I heard about it in town. Well, I may as well go pack up." He put down his carving, stood up and walked very slowly to his room. ஸோ நம்ம முல்லனோட ரொம்பவே வயசான அப்பா வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் கேட்டேன், அதை வந்து நான் டவுனில் இருக்கும்போதே நான் அந்த நியூஸை வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் செதுக்கிட்டு இருந்த அந்த மரத்தெல்லாம் வந்து ஒரு சைட் போட்டுட்டு அவர் வந்து அவரோட எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண உள்ளே போகிறாரு. எழுந்து நின்று ஸ்லோவாக வந்து அவரோட ரூம்குள்ளே போயிட்டுருக்காரு. "Wait," said Mulan. "Father, you have not been well. If I may say so, why at your age must you keep up with all those young men?" கொஞ்ச நேரம் இருங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முலன் சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே வந்து உடம்பு சரியில்லை. அண்ட் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வயசில் வந்து நீங்கள் அந்த இளம் மென்களோட நீங்கள் வந்து எதுக்காக வந்து சண்டை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "What else can be done?" said her father. "Your brother is a child. He cannot go." வேறு என்ன வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நம்மளோட தம்பி வந்து ஒரு சின்ன குழந்தை, அவனையும் வந்து நம்மளால் அனுப்பவே முடியாது. "Of course, that's true," said Mulan. "He is too little, but I have an idea." She poured her father a cup of tea and handed it to him. "Father, have some tea. Please sit for a minute. I will be right back." முலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் அது வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மைதான், அவன் வந்து ரொம்பவே சின்ன பையன்தான், பட் என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கப்பில் டீ போட்டு கொடுத்துட்டு, நீங்கள் வந்து இந்த டீயை குடிங்க, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு இருங்க, நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. "Very well dear," said her father. "Okay," அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெயிட் பண்ணுறாரு. Mulan went into her room with her sword. She cut off her long black hair. She put on her father's robe. Going back to her father, Mulan said, "Look at me. I am your son now. I will go in your place. I will do my part for China."
ஸோ முலன் வந்து அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்வாட் அப்படின்னா ஒரு வாளை எடுத்து அவங்களோட ரொம்பவே நீளமான கருப்பான முடியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட ரோப்னா வந்து இது ஒரு கிளாத்திங், ஒரு விதமான கிளாத்திங். இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்பவே கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதில் வந்து ஸ்லீவ்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு உடையை வந்து அணிஞ்சிக்கிட்டு இவங்க வந்து அவங்க அப்பாவோட உடையை வந்து அணிஞ்சிக்கிட்டு வராங்க. கோயிங் பேக் டு ஹர் ஃபாதர், முலன் செயிட். ஸோ அதை வந்து அணிஞ்சிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து முலன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களோட பையன், நான் உங்களோட இடத்துல நான் வந்து போக போகிறேன். நான் வந்து சைனாவோட சார்பில் இருந்து இந்த வாரில் வந்து டேக் பார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோ மை டாட்டர், said the old man, you cannot do this. இல்லை, உன்னால் வந்து இதை பண்ண முடியாது, நீ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முலனோட அப்பா வந்து சொல்கிறாரு. ஃபாதர், லிசன் ப்ளீஸ், said முலன். 4 years you trained me in kung fu. You showed me how to use a sword. முலன் swung the sword back and forth with might. அப்பா, என்னை வந்து நல்லா லிசன் பண்ணுங்கள். கொஞ்சம் வருஷமாகவே நீங்கள் வந்து எனக்கு குங்ஃபு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து எனக்கு வாலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முலன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாலை வந்து பின்னாடியும் முன்னாடியும் வந்து நல்லா வாலை வந்து சுழட்டி காட்டுறாங்க ரொம்பவே வலிமையோட. Only so that you could stay safe, said her father. I never mean for you to go to war. If they find out you are a woman, you know as well as I do that you will die. நான் வந்து உனக்கு எதுக்காக அந்த வாள் வித்தையை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா, நீ வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை கற்றுக் கொடுத்தேன். உன்னை வந்து நான் வாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோக்கத்தோடையும் அதை வந்து நான் செய்யலை, போருக்கு போகணும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நீ ஒரு உமன் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, உனக்கும் தெரியும் எனக்கும் வந்து நல்லாவே தெரியும், கண்டிப்பாக உன்னை வந்து நீ வந்து இறந்து போயிடுவ அப்படின்னு முலனோட அப்பா வந்து சொல்கிறாரு. No one will find out, father, said முலன். She picked up her sword. யாருமே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்வாடை வந்து எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. முலன், said the father. He tried to get up but had to hold on to his chair. அவங்க அப்பா உடனே வந்து முலன் அப்படின்னு கத்திட்டு அவரோட சேர்லேருந்து எழுந்துக்க பார்க்குறாரு. ஆனால் அவரால் வந்து முடியல. ஸோ சேரை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. The daughter kissed him goodbye. I love you, father, she said. Take care of yourself. Tell my brother I said goodbye. She climbed on a family horse and off she went to join the emperor's army. ஸோ இப்போ முலன் வந்து அவங்களோட அப்பா வந்து கிஸ் பண்ணிட்டு குட்பைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, என் தம்பிக்கிட்ட வந்து நான் குட்பை சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி ஹார்ஸில் வந்து ஏறிட்டு அவங்களோட வீட்டை விட்டு போயிடுறாங்க. அண்ட் எங்கே போகிறாங்க அப்படின்னா எம்பரர்ஸோட ஆர்மி. எம்பரர் அப்படின்னா யார் அப்படின்னா பேரரசர். அவரோட ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. In the army, Mulan proved to be a brave soldier. In time, she was put in charge of other soldiers. Her battles went so well that she was put in charge of more soldiers. Her battles kept on going well. After a few years, Mulan was given the top job. She would be general of the entire army. இந்த ஒரு ஆர்மியில் ஜாயின் பண்ண உடனே முலன் வந்து அவங்க ஒரு பிரேவான சோல்ஜர், ரொம்பவே வந்து வீரமான ஒரு சோல்ஜர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நிரூபித்து காட்டுறாங்க. சில நேரத்தில் வந்து மற்ற சோல்ஜர்ஸோட இடத்துலையும் வந்து இவங்களை வந்து போராடுறதுக்கு வாரில் வந்து அனுப்புகிறாங்க. பேட்டில்ஸ் அப்படின்னா நிறைய போர்களில் வந்து இவங்க நல்லா வந்து பணியாடுறாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்தில் முலன் வந்து ஒரு உயர்ந்த ஒரு வேலையை கொடுக்கப்படுறாங்க. என்ன வேலை அப்படின்னா, ஜென்ரல் ஆஃப் தி என்டையர் ஆர்மி. ஜென்ரல் அப்படின்னா இராணுவ ஜென்ரல். ஸோ மொத்த அந்த ஆர்மி படைக்குமே வந்து இவங்க தான் வந்து இராணுவ ஜென்ரலாக வந்து இவங்களுக்கு அந்த வேலை பொசிஷனை வந்து கொடுக்குறாங்க. நாட் லாங் ஆஃப்டர் தட் a very bad fever swept through the army. Many soldiers were sick and Mulan, the general of the army, became sick too. ஸோ கொஞ்ச நாள், நாட் லாங் ஆஃப்டர் தட், அதில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமேவே என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்பவே வந்து ஒரு பேடான ஒரு ஃபீவர் வந்து அந்த ஆர்மி ஃபுல்லாகவே வந்து ஸ்வெப் த்ரூ தி ஆர்மி அப்படின்னா அந்த ஆர்மி ஃபுல்லாகவே வந்து பரவ ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. ஏன் முலன் நம்மளோட ஜென்ரலுக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. When the doctor came out of Mulan's tent, he knew the truth.
ஸோ வந்து முலன் வந்து அவங்களோட டென்ட்டில் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கும் போது டாக்டருக்கு வந்து ஆல்ரெடி வந்து உண்மை தெரிஞ்சிடுது. The general is a woman, yelled the soldiers. How can this be? Some called out. She tricked us, and we will not fight for a woman? They said, punish her, make her pay. The cost is for her to die. But others called out in voices just as loud. With Mulan, we win every battle. They said, stay away from our general. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஜென்ரல் ஒரு உமன் அப்படின்னு ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி இப்படி நடக்க முடியும், ட்ரிக்டு அப்படின்னா எப்படி இந்த மாதிரி நம்மளை வந்து ஏமாற்றலாம், நாங்கள் ஒரு உமனுக்காகலாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து சண்டை போட மாட்டோம், அவளை வந்து கண்டிப்பாக பனிஷ் பண்ணியே ஆகணும், அவள் செஞ்ச இந்த வேலைக்கு கண்டிப்பாக அவளுக்கு வந்து கூலி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கான விலை வந்து அவளோட மரணம் தான் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அதர்ஸ் கால்ட் அவுட். பட் சில பேர் வந்து அவங்களோட குரல் வந்து எழுப்புறாங்க சத்தமாக. என்னென்னா, முலன்னால தான் வந்து நம்ம எல்லா ஒரு போர்லையுமே வந்து நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சுது, ஸோ எங்களோட ஜென்ரல் கிட்டேருந்து தள்ளி நில்லுங்க, ஸ்டே அவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட் தென் அ சோல்ஜர் ரேன் அப். எவ்ரி ஒன், ஹீ கால்ட், அ சர்ப்ரைஸ் அட்டாக் இஸ் கம்மிங். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சோல்ஜர் வந்து ஓடி வரான். எல்லாருமே கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சர்ப்ரைஸாக வந்து நம்ம மேலே வந்து ஒரு தாக்குதல் வந்து நடக்க போது வந்துட்டுருக்காங்க நம்மளை நோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. Mulan heard this from inside her tent. She got dressed and went outside. She was not yet strong but stood tall. She told the soldiers where they must go to hide so they could attack when the enemy came. But they must get there fast. The soldiers, even those who did not like their general was a woman, could tell that Mulan knew what she was talking about. இந்த நியூஸை முலன் வந்து டென்ட்டுக்குள்ளே இருக்கிறப்போ கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க மனசளவில். அண்ட் ஸ்டுட் டால் அப்படின்னா லிட்ரலாக வந்து உயரமாக எழுந்து நிற்கிறது இல்லை. இந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து கண்டிப்பாக இந்த வாரை வந்து நம்ம எதிர்நோக்கி ஆகணும்னு சொல்லிட்டு எழுந்து வரதை தான் அப்படி சொல்கிறாங்க. She told the soldiers where they must go to hide so they could attack when the enemy came. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்து எங்கே போய் மறைஞ்சிக்கணும், அப்போ தான் வந்து எனிமியை வந்து கரெக்டாக அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இப்போ உடனடியாக வந்து அந்த இடத்துக்கு வந்து போயாகணும். எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே வந்து தன்னோட ஜென்ரல் வந்து ஒரு உமன் அப்படின்றது வந்து பிடிக்கலன்னா கூட எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முலன் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முலனை வந்து நம்புகிறாங்க. It worked. The battle was won. It was such a big victory that the enemy gave up at last. The war was over and China was saved. You can be sure that after that last battle, no one cared anymore that Mulan was a woman. ஸோ கண்டிப்பாக இது வந்து நல்லா வேலை செஞ்சிச்சு. போரில் வந்து அவங்க வெற்றியும் அடைஞ்சாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அவங்களோட எனிமி பகையாளி வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் அந்த வாரும் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, சைனாவும் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இந்த கடைசி போருக்கு அப்புறம் வந்து யாருமே வந்து முலன் ஒரு உமன் அப்படின்றத பற்றி கண்டுக்கவே இல்லை. The emperor was so glad that Mulan had entered the long war, he set aside the rule about being a woman. Mulan, stay with me in the palace, he said. Someone as smart as you would be a fine royal advisor. எம்பரர் அப்படின்னா அந்த பேரரசர் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கார். முலன் வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து போயிட்டு இருந்த ஒரு வாரை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இதனால் வந்து எம்பரர் வந்து என்ன முடிவு இருக்கிறாரு அப்படின்னா, இனிமேல் வந்து உமன் வந்து இந்த மாதிரி போர்லலாம் வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலையே வந்து தள்ளி வச்சிடுறாரு. முலன், நீ என் கூடவே வந்து பேலஸ்னால் வந்து அரண்மனை, என் கூடவே இந்த பேலஸ்லேயே வந்து நீ இருந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியானவங்க வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு ராயல் அட்வைசராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராயல் அட்வைசர் அப்படின்னா அரசு ஆலோசகராக வந்து என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. Mulan bowed deeply. "You're too kind, sire," she added. "But if you please, what I wish most of all is to return home to my family." முலன் வந்து ரொம்பவே பவுட் அப்படின்னா குனிந்து ரொம்பவே டீப்பாக நம்மளோட எம்பரர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே வந்து அன்பாக இருக்கீங்க. சயர் அப்படின்னா பித்தா, அப்படின்னா ரொம்பவே ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு மேலே வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு
பெர்மிஷன் தந்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய வீட்டுக்கு போயிடும், என்னோடய ஃபேமிலியை வந்து பார்க்கணும், என்னோடய ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முலன் சொல்கிறாங்க. Then at least take these fine gifts, said the emperor. So everyone at your home and village will know how much the emperor of China thinks of you. சரி, ஓகே, அட்லீஸ்ட் இந்த கிஃப்ட்ஸ், இந்த பரிசுகளையாச்சும் கொண்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் சொல்கிறாரு. ஸோ உன்னோட வீட்டில் இருக்கிறவங்க, உன்னோட கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சைனாவோட எம்பரர் வந்து உன்னை பற்றி எவ்வளோ உயர்வாக நினைக்கிறாருன்றது தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. Mulan returned to her village with 6 fine horses and 6 fine swords. Everyone cheered that she was safe. The person who had saved China was their very own Mulan. ஸோ முலன் வந்து இப்போ அவங்களோட கிராமத்துக்கு 6 நல்ல குதிரைகளோட 6 நல்ல கத்திகளை வந்து கொண்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து ஆரவாரத்தோடு அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. அவங்க வந்து சேஃபாக ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஒருத்தங்க தான் வந்து நம்மளோட சைனாவே வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க யார் அப்படின்னா நம்மளோட முலன் தான்.